நாம் ஒவ்வொருவரும் இந்த ஜென்மத்தில் பிறப்பெடுத்ததற்கு முக்கியமான காரணம் நம்முடைய கர்ம வினைகள் தான். முன் ஜென்மத்தில் நாம் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றாற்போல் தான் இந்த ஜென்மத்தில் நாம் பிறப்பெடுத்து கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய கர்ம வினைகள் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களால் இயன்ற அளவு தான தர்மங்களை செய்யலாம். இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய தானத்தால் நமக்கு பன்மடங்கு நன்மை உண்டாகும். அதிலும் குறிப்பா வாயற்ற ஜீவன்களுக்கு செய்வது மிகவும் சிறப்பு. அதுக்கு ஒரு மண் அகல் அல்லது ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த மண்ணால் செய்த பாத்திரத்துல ஒரு கைப்பிடி பச்சரிசி போட்டு வச்சிருங்க. அதை அப்படியே கொண்டு போய் உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நாள் ஃபுல்லா அங்கேயே இருக்கட்டும். மறுநாள் காலையில் அதை எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அதை நைஸா பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல இருக்கும் எறும்பு பறவைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். இயன்றவர்கள் தினமும் செய்யலாம் அல்லது இந்த மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து இதை செய்யலாம். அன்றைய காலத்துல நம்முடைய முன்னோர்கள் வாசல்ல பெரிய குளம் போடுவாங்க. அதுவும் பச்சரிசி மாவுனால தான்